என் அண்ணன் ரொம்ப நல்லவன் அண்ணி. ஆனா அது எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான் அண்ணி. ஒவ்வொரு தடவையும் அவன் நல்லது செய்யறது வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த நல்லது நடக்கிறதுக்காக அவன் செஞ்ச தப்பு வீட்டுக்கு வந்துடும். அதனால எங்க அப்பா அவனை பயங்கரமா அடிப்பாரு, கண்டபடி திட்டுவாரு. அவன் அடி வாங்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணி. ஆனா எங்க அண்ணன் நல்லத மட்டும் நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு போயிட்டே இருப்பான். ஒரு தடவை எங்க தோப்புல ஒரு வேலை செய்யற அக்காவை பாம்பு கடிச்சிருச்சு. என் அண்ணன் எதையும் யோசிக்காம அவங்கள கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து அவங்க உயிரையே காப்பாத்துச்சு. ஆனா திரும்ப வரும்போது காரை ஏதோ செவுத்துல இடிச்சு கார் முன்னாடி உடஞ்சிருச்சு. அன்னைக்கு அந்த அக்கா உயிரை காப்பாத்தினதுக்கு என் அண்ணனை யாருமே பாராட்டல. காரை உடைச்சிட்டான்னு எங்க அப்பா அவனை சரியான அடி அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கான் அண்ணி. அதே மாதிரி என் அண்ணன் முன்னாடி யாராவது பசின்னு வந்து நின்னுட்டா எதையாவது பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பான். அப்படிப்பட்ட என் அண்ணனோட வாழ்க்கை என்னால அவனோட வாழ்க்கை கெட்டு போயிருச்சுன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த வருத்தம்லாம் போயிடுச்சு அண்ணி. இத சொல்லவா தனியா கூட்டிட்டு வந்த? இது உன் அண்ணன் முன்னாடியே சொல்லியிருந்தா அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல. அண்ணி, நான் பேச வந்தது இந்த விஷயம் இல்ல அண்ணி. எங்க அண்ணனுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வெளிக்காட்ட அவர் வெளியூர்காரர் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். அண்ணி, நீங்க அவருக்கு சப்போர்ட்டா பிரச்சாரம் பண்ணா அண்ணன் கண்டிப்பா ஜெயிப்பான்ல அண்ணி. ஷோ, இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானே தெரியலையே. உன் அண்ணன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறதே நான் தான்டா. அண்ணி, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் அண்ணி. சரி, நான் பாக்குறேன். என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். அண்ணி, அப்படி இல்லனா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்? சீக்கிரமா ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ பெத்து எங்க அப்பா அம்மா கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொத்த கோவமும் பறந்து போயிடும்ல. பேர குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களால சும்மா இருக்க முடியாதுல்ல. ஆம், சரிடா. அப்ப நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். இப்ப வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிங்க அண்ணி. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. டேக் இட். பிரிச்சு பாரு. டேய், என்ன இது அல்வா வாங்கிட்டு வந்திருக்க? அல்வாவா? நான் பால்கோவால கட்ட சொன்னேன். சண்டால உன்கிட்ட மாட்டி விடுறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிருப்பான் போல இருக்குது. சரி, நீ கேட்டது பால்கோவாவே இருக்கட்டும். இப்ப அது எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வரணும்? ஏண்டே, எனக்காக எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிற நீ. உனக்கு ஸ்வீட் வாங்கி தர வேண்டாமா நானு? உன் தம்பி கிட்ட நடிச்சதுக்கு எனக்கு சன்மானமா? என் தன்மானம் போகாம இருக்க உன் மானம் பார்க்காம நடிச்சியே, அதுக்கான சன்மானம் தாண்டி இது. டேய் டேய், நான் பாட்டு போடுறதுக்கு பேசிட்டே இருக்கேன்.
நீ பாட்டுக்கு பாய விரிச்சு படுக்க போனா என்னடா அர்த்தம்? நீ சொல்றது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அர்த்தம். ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? நீ பாரு, உங்க அப்பா மொரட்டு பீஸா இருந்தாலும் லைட்டா தாண்டி முட்டா பீஸு. ஆனா எங்க அப்பா முட்டாளான மொரட்டு பீஸு. நீ போய் முன்னாடி நின்னு வச்சுக்க, அந்த ஆள் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். அந்த ஆள் என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்தானோ அது மட்டும்தான் பேசுவான். தேவையில்லாம உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு பதிலா உங்க அப்பனை எப்படி ஜெயிக்க வைக்கிறது, என்ன எப்படி தோக்க வைக்கிறதுன்னு அதை உட்காந்து யோசிச்சு. ஏயா ஏன்டா அப்படி சொல்ற? டேய், எனக்காக நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்காக என்ன பண்ணணும்னு தோணுதுடா. அம்மா தாயே, நீ இது வரைக்கும் பண்ணதே நான் மண் லாரி வச்சு அள்ளிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ எதா பண்ணினா அந்த மண்ணை அள்ளுறதுக்கு என்கிட்ட லாரியும் இல்லை, அதை கொட்டுறதுக்கு இடமும் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன வேணா கலாய்ச்சிக்கோ, நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் உன்னையும் உன் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்டா. உனக்கு நாளைக்கு தான் வேலை இருக்காடி? எது கேக்குற? இல்ல, உன்னை ஆசாரிப்பட்டிக்கு கூட்டு போயிட்டு அங்க ராகமான்னு ஒருத்தவங்க குறி சொல்றவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட திருநூறு வாங்கி உனக்கு மந்திரிச்சு போடதான். டேய், எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லையா பின்ன, நீ என்ன தெளிவா பேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிற நீ? காலையில் நான் சண்டை போட வேண்டியது, ராத்திரி நான் நல்லா பேச வேண்டியது, பக்கத்தில் வர மாதிரி வருது, அதுக்கப்புறம் பலாறுன்னு அறியுது பக்கத்தில் வந்து. என்ன கணக்குன்னு வேண்டாமா? எனக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 9 விதமெல்லாம் யோசிக்க தெரியாது. நீயா இருடி, என்ன நானா இருக்க விடு, அவ்வளோதான். நம்மளாவே இருந்துரு. இங்கே பாருங்க, எனக்கு காலையில் மக்கள் பணிகள் நிறைய உள்ளது. என்னை தொந்தரவு செய்யாமல் சிறிது நேரம் என்னை துயில் கொள்ள விடுங்க. புரிகிறதா அழகி? கொன்றுவேன்டா.